குழந்தை தருவார் என்று சொன்னார். ஆமோ ஆண்டவன் பகவான் வரங்களை கொடுக்கிறார். ஆமையா எப்படி வரம் கொடுப்பாரையான எப்படி சுவாமி தானே ஆத்மர அடைக்குவாரோ ஆத்மர அடைக்குவார் வெள்ளுவரம் கொண்டுவார் வேண்டிய வரங்கள் எல்லாம் விருப்பம் கொடுப்பாரோ கொடுக்குவரை எடுக்குவார் கொடுக்குவரை எடுக்குவார் வரம் கொடுப்பார். போட்டு கோடி ஐந்து வடி மஞ்சளே பூசிகோடி மஞ்சளே அள்ளி பூசிகோடி அறுவடி மஞ்சளே பூசிகோடி எட்டு வடி மஞ்சளே திட்டமுடன் பூசிகோடி 9 வடி மஞ்சளே உள்ளமெல்லாம் பூசிகோடி 10 வடி மஞ்சளே பேச்சு பிரமராட்சுதையே நம்ம பேச்சு பிரமராட்சுதையே உள்ளேரும் மாமுகடி பூசிகோடி இருவர் மகத்துமன்ற பூசிகோடி பூசிகோமா மஞ்சளே பொன்னுருகி மாத்தலை அடிக்குவாரோ 1008 வாரோ பேச்சியிடம் கொடுத்த போரே கை குழந்தை சத்தியமா வாழ்வதற்கு பேச்சு சிவர்காடி வருவானோ சின்னமெல்லாம் ஊதிவாரே சின்னமெல்லாம் ஊதிவாரே மாறான பேச்சியமோ மாறாத பேச்சியம்மா பேச்சு பிரமராட்சுதையா ஏ அம்மா பேச்சு பிரம்ம சக்திய நீ என்னத்துக்கு இங்க வந்தீங்க
கேட்டேன். ஆண்டவன் சாச்சாரி சிவபெருமானோ உங்களிடத்திலே போய் கேட்டா பிரம்மவிடத்திலே பிறந்த பேச்சியானவர்களுக்கு ஆடன் இல்லாத ஆண் குழந்தை கணவன் இல்லாத கை குழந்தை தருவார் என்று சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று நான் வந்தேன் ஐயா என்றார். ஏ பேச்சியம்மா, உனக்கு ஆடன் இல்லாத ஆண் குழந்தை கணவன் இல்லாத கை குழந்தை வேணுமையானா வடக்கு கொண்ட வாசலிலே அக்கினி தமமானது சேவையானா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் செய்தாரி சிதம்பரனானவர் சொன்னார். அப்படியே ஆகட்டும் என் தாயான பேச்சியானவா எப்படி அக்கினி தவத்தை செய்ய போறா தெரியுமா? புரிய வேண்டிய அறையனமும் அறையனமும் அள்ளி அள்ளி போடுவான் குச்சி பெரிய குச்சி போடுனே எடுத்து போட்டான் மணி கொச்சி கூட எடுத்து போட்டான். கால்களை நீட்டி கடும் தவமானது செய்து வருகிறார். அப்படி தவமிருந்து வரக்கூடிய வேளையிலே தியாக பெற்ற பொறுக்காமல் தாங்காமல் என் பிரம்மவிடத்திலே பிறந்த பேச்சு பிரம்மராட்சுதையானவள் எப்படி மஞ்சளைய அள்ளி அள்ளி பூசுகிறாளையானா எப்படி பூசுகிறா தாயான பேச்சு பிரம்மகுலராட்சுதையானவா ஆமோ ஒருபடி மஞ்சளையே ஒருபடி மஞ்சளையே நம்மெல்லாம் பூசுவாரோ ஒருபடி மஞ்சளையே மாமா பூசுவாரா மூணுபடி மஞ்சளையே பேச்சு பிரம்மராட்சுதையா நம்மெல்லாம் பூசுவாரோ நாலுபடி மஞ்சளையே ஆதில போடுவான் மூணுபடி மஞ்சளையே நம்மெல்லாம் பூசுவாரோ பூசுமான மஞ்சளையே பூசுமான மஞ்சளையே அம்மா பொன்னூரி வார்த்தை அலே பொன்னூரி வார்த்தை மஞ்சளையே அள்ளி உண்டு தாயல்லவோ மறுபடி மஞ்சளையே எழுத்து பூசுவாரோபடி மஞ்சளையே சுத்தமுடன் பூசுவாரோபடி மஞ்சளையே பூசுவாரோபடி மஞ்சளையே மாயாணி பேச்சியமோ பூசுவாரோ பூசுவார மஞ்சளையே பூசுவாரோ அம்மா பொண்ணு பேச்சு பிரம்மராட்சுதையானவர்கள் அப்படி மஞ்சளைய பூசக்கூடிய வேளையில என்ன சுவாமி என் தாயான பேச்சு பிரம்மகுலராட்சுதையானவர்கள் தவமிருந்து வரக்கூடிய வேளையில ஆமா கைலாச வாசல்ல என்ன நடக்கிறது ஏனே ஓ கலைமகள் மலைமகள் அலைமகள்
அம்மா கலைமகள் மலைமகள்னா யாரு? அக்கினி தேவி, கங்காதேவி, அம்மா அன்னை சரஸ்வதி, பூமாதேவி, அம்மா இவர்கள் 4 பேருக்குள்ளே ஒரு சின்ன சண்டை பார்த்துக்கோ. தர்க்கம் தர்க்கம் என்ன தர்க்கம்? ஏன நீ இப்ப சொத்து பத்துக்கா சண்டை, சொத்து சுகத்துக்கா சண்டை, மண்ணு மனைக்கா சண்டை, பொண்ணும் பொருளுக்கா சண்டை, என்ன பிரச்சனை 4 பேருக்குள்ள? நீ பெருசா நான் பெருசா, அவள் பெரியவளா இவள் பெரியவளா? இந்த உலகத்திலே பெரியவள் யாரு? பூமாதேவியா, கங்காதேவியா, அன்னை சரஸ்வதியா, இல்ல அக்கினி தேவியா? இதுதான் பிரச்சனை. பார்த்துக்கோ. அதாவது இந்த உலகத்திலே மூத்தவள் யாரு? பூமாதேவி தான். அதுக்கு இளையவள் கங்காதேவி, அதுக்கு இளையவள் அக்கினி தேவி, அதுக்கு இளையவள் தான் அன்னை சரஸ்வதி. என்ன இந்த 3 பேருக்கு இளையவாதான் இந்த கலைமகன். பார்த்துக்கோ. அவையோ அம்மையோ அம்மா இந்த 3 பேருக்கு இளையவாதா சரஸ்வதி. பார்த்துக்கோ. சரிதான். கலைமகள் எல்லாத்துக்கும் இளையவள். இளையவள். இவர்களுக்கு ஊடே சண்டை. எப்பா இவருக்கு இடையில ஒரு தர்க்கம். நான் பெருசா நீ பெருசா, அம்மா நான் பெரிதா நீ பெரிதா, அவன் பெருசா இவன் பெருசா, அம்மா அம்மா இப்படின்னு தர்க்கத்தை நடந்து கொண்டிருக்கிறது சிலது காலம். ஏப்பா தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சண்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில என்ன சுவாமி அங்க இருந்து ஒரு ஆள் வாராரு. எப்பா யார் வர்றா யார் வர்றா? அம்மா ஓ ஏ பெண்மகள, ஏ பெண்மகள ஏன் இப்படி சண்டை போடுதியே? எதுக்குமா அப்படி சண்டை போடுதியே? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? என்ன விவரம் கேட்கா? எங்களுக்குள்ள சொத்து பத்துக்காயா சண்டை? கிடையாது. இல்ல நகை நட்டுக்கா சண்டை? கிடையாது சுவாமி. மண்ணு மனைக்கா சண்டை? இல்ல. அம்மா யார் பெருசு? எப்பா அவள் பெருசா இவள் பெருசா? நான் பெரியா நீ பெரியா? நான் பெருசா நீ பெருசா தான் சண்டை. அம்மா இதுக்கு அம்மா சண்டை போடுதியே? அம்மா ஏ அம்மா ஓ சீர்காழி சிதம்பரனாரிடத்துல போய் கேட்டையானா? கேட்டையானா உங்களுக்கு தர்க்கத்தை தீர்த்து வைப்பாரு. அம்மையா 4 பேரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஆமோ உமாதேவியானவள் 10 மாத கர்ப்பமா இருக்கிறார். ஏப்பா 10 மாத கர்ப்பம். அப்படி 10 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய வேலையில என்ன சுவாமி என்ன செய்கிறார் தெரியுமா? என்னன்னா ஒரு பொண்ணே நம்ப கையில எடுத்தே கையில எடுத்தோ எம்மா கையில எடுத்தோ பூமி இரண்டாய் வெடித்த போதே ஒரு பாடலும் இருண்ட நேரம் இந்த கருப்பழகே கருப்பழகே என்னையக்கும் பயனாய் போதே ஏ கருப்பழகே அந்த ஒரு பாடகே உமாயின் பெண்ணவளோ நல்ல கைதெடுத்தா மனது முத்தமையா மாறுடனை தள்ள மாறா குமாரேயா மதீர நிலைய மனமான மனமதீர மாதம் விளையாடும் ஆண்கள் மான்குட்டியானது துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது. எப்பா விளையாடி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தா இந்த பாடகன் அம்மா பாடகனானவன் பார்த்த போது என்ன சுவாமி
வில்லம்பு மானவானதை கையெடுத்து மானுக்கு குட்டிக்கு குறிகளை வைத்து வைத்தோ மான்கரியே அறிந்தினார். அம்மையா அப்படி அறிந்தின வேளையில சீர்காழி சிதம்பரனாரிடத்திலே வந்து கேட்டார். ஆமோ ஐயா சிதம்பரநாதரே அம்மா வருக. ஆமா என்னதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எங்கள் 4 பேருக்குள்ள கொஞ்ச நாளா ஒரு சின்ன சண்டை பார்த்துக்கோ. என்ன சண்டை? என்ன சண்டை? ஏ ஐயா, ஓ நான் பெருசா, நீ பெருசா, அவள் பெருசா, இவன் பெருசா? அவள் பெரியா, இதுக்குத்தான் சண்டை போடுறீங்களா? ஆமா. ஏ அம்மா, ஓ இந்த உலகத்திலே மூத்தவன் பூமாதேவி. ஏப்பா பூமாதா? அதுக்கு இளையவள் யாரு? கெங்காதேவி. ஆமா ஆமா. அதுக்கு இளையவள் ஆமா அக்னி தேவி. அதுக்கு இளையவள் அங்கே சரஸ்வதி. எப்ப அவதான் கணக்குட்டி. இதுக்குத்தான் இதுக்கு இவ்வளவு நாளா சண்டை போட்டியலா? அம்மா அம்மா அம்மா. ஓ விவகாரம் தீர்ந்ததல்லவா? சரிதா செல்லுங்கோல் என்றான். அம்மையா அவர் பெறப்பட்டு வரக்கூடிய வேலையில நாசிய குடிக்க முடியற பார்த்துக்கோ ஒரு வாடை வந்து எப்பா மாமிச வாடை வந்து அப்படியே மாமிசம் மணக்குகிறது. ஆமா எங்க மாமிச வாடை வருத நாசிய குடிக்க முடியலையே. ஆமா யாரு மாமிசா இருந்தனா? எப்பா யார் இருந்திருப்பா? என்ன அந்த பையனை அழைத்தா. அம்மையா அடே பாலகா, வாடா வாடோ நீ மான்கறி புசித்தாயா? புசித்தேன். மாமிசம் அருந்தினாயப்பா? சாப்பிட்டேன். ஆமா நீ மான்கறி சாப்பிட்டதுனால மகா கைலைக்காக எப்ப ஆகாதடா. கரிமாமிசம் புசித்ததுனால கடவுள் கைலைக்கு ஆகாதப்போ நீ இப்பவே பூலோகம் போனா. ஆமா பார்த்தால் பூமாதேவி. என்ன சுவாமி? ஐயா என்ன சின்ன பையன். ஆமா அறியாத பாலன், தெரியாத பிள்ளை, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். ஆமா ஒத்தேல பூலகம் சொன்னா எப்படி போவான்? போக மாட்டான் இல்லையா? இவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா ஏ அம்மா பூமாதேவி, வடக்கு கோட்டை வாசல்ல பிள்ளை வரத்துக்கு வேண்டி ஆமா அக்கினி தவம் செய்து வருகிறான் பேச்சு பிரம்மசக்தியான. ஏப்பா பிரம்மசக்தியானவள் அவர்களிடத்திலே கொண்டு வந்து இந்த குழந்தையை கொடுத்தனா கொடுத்தையானா பூலோகம் போனான். அம்மையா ஆண்டவா என்ன சிதம்பரநாதன் என்ன சுவாமி பையனுக்கு பேரை சொல்லுங்கள் என்றார். ஏப்பா பேரு சொல்லுங்கள். எப்படி பேரு கொடுக்காரு தெரியுமா? எப்படி கொடுக்கிறா? அப்பா ஏ பாலகா என்ன சுவாமி இருள வந்து பிறந்ததானே ஒண்டி வந்ததானே உனக்கு ஒண்டி கல்ல சீர்காழி சிதம்பரனார் பெயர்
பூமாதேவி நலமுடனே உன்னை அழைத்தெனக்கா நலமுடனே உன்னை அழைத்தெனக்கா பூமாதேவியா சொன்ன போது பேச்சு அம்மா சொன்னா சொன்ன போதே சொன்ன போது ஆமா ஏ அம்மா பூமாதேவி ஏ பூமாதேவி என்னைய யாரைத்த என்று கேட்டா இல்லத்துக்கு மாலை செய்து அக்கா ஓ நீதான் பிள்ளை வரத்துக்கு வேண்டி அக்கினிதமம் செய்தியா செய்து கொண்டிருந்தியா சீர்காழி சிதம்பரனார் அவர் சொன்னார் சொன்னார் அக்கா சொன்னார் உன்னிடத்திலே இந்த பாலகனாகப்பட்ட இருளப்படை கொண்டாந்து ஒப்படைக்க சொன்னார் ஆமா அப்படி என் தாயான பேச்சியானவள் பேச்சு பிரம்மகுலராஜுதையானவள் ராஜுதையானவள் அந்த இருளப்பன் பாலகனை கையிலே வாங்கி ஆமோ என் அம்பிகையான பேச்சு பிரம்மசக்தியானவா பிரம்மசக்தியானவள் எங்கே வருகிறாள் தெரியுமா எங்கு வருகிறாள் சாமி கைலாச மலைகளந்தோ கைலாச மலைகளந்தோ பேச்சியா அம்மா பேச்சு பிரம்மராஜுதையா பிரம்மசக்தி பர்வத மோகோ கைபாரோ இரண்டு நாடே விட்டு இரண்டு நாடே விட்டு அங்க யார போதி கட்டணமா பாதை ஓடி கோவில் பெட்டி விளக்க வேண்டும்
பேச்சியாமோ கண்டு மல்லவனுக்குவானா அங்கிருந்து பயணமாகி எங்க வருவானா பேச்சியாமோ சங்கர கோவிலிருந்து எங்கே வருவானா பெண்முகம்மா மாறாளே ஆசூர் தலை கிடந்தோ வில்லி சேரி மார்க்கமாக மன்னிக்கொள் அந்த போதை கூடி எங்கே வருவான் தலை கிடந்தோ அழகிய மாண்டிய மரம் கிடந்தோ மானூர் பாதையாக ரஸ்தா விளக்கு வீட்டோ அந்த திருநெல்வேலி தவணீர தாமிரபரணி ஆரதியிலே தான் முடித்தோ நாயான பேச்சியப்போ நயங்களோ எப்ப சாத்திரியும் வரி அம்மனையோ வந்து மெல்ல விழுங்குவானா திருநெல்வேலி தவணோ சுத்தம் பண்ணி பாதையாக உண்டான தடை கிடந்தோ எங்க வருவானா என் தாயான் பேச்சியாமா எங்க வருவானா நம்ம தட்ட பாதையாக தட்ட பாதையாக பேச்சியாமா சிங்கம் பெட்டி பாதை மூடி சிங்கம் பெட்டி வீண்டோ அந்த மனவழி பாதையாகி ஏழு மனந்த காவுக்குள்ள ஏன் சொல்லி மூத்தையே வாசலே முடிப்பாரோ சொரி முத்து ஐயவேண்டுவா ஏ சுவாக முத்து மாலையம்மா ஏ கண்டு மெல்ல தான் வணங்கியே என் தாயானே பேச்சியம்மோ அவனுக்கு போட்ட வாசலிலே ஏ பொழுதனை அம்மா வாங்கி கொண்டோ என் தாயானே பேச்சியம்மா ஒட்டனர கண்ணடியா பேச்சியா பேச்சியா பாவாசம் கண்ணடியா அண்டு
வாசலிலே சித்தியிலே சபையிலே சபைதனிலே சித்திரத்தா என்னைக்கும் கல்யாணம்